இந்த முந்தைய டிப்பிக்கல் அரசியல்வாதிகளுக்கும் விஜய்க்கும் வந்து பெரிய வித்தியாசம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இந்த கட்டத்தில் எதிர்காலத்தில் அவர் எப்படி மாறுவார்லாம் நமக்கு தெரியாது. இப்போ ஒரு அதிமுகவில் இயங்குகிறவர் பார்த்தீங்கன்னா அரசியல் செய்வதற்காக என்ன வேணாலும் சொல்லுவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனால் விஜய் வந்து அப்படிப்பட்ட ஒரு நபர் கிடையாது. அதனால் அவர்களிடம் கொடுத்த அந்த வாக்குறுதிப்படி நிச்சயமா அவங்கள சந்திப்பார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு விஜய் கரூருக்கு போறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாரு. அதனாலதான் போகாம இந்த பனையூர்ல வச்சு மீட் பண்றதுக்கான அந்த பிளானை போட்டதா சொல்றாங்க. அதாவது அவர் பனையூர்ல வந்து மீட் பண்றாருங்கிறது இன்னும் உறுதியாகல. அது இப்ப நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அது இந்த ஊடகங்களுடைய கற்பனையா, யூகமா, அல்லது ஏதோ ஒரு அடிப்படை செய்தியின் காரணமாக இப்படி ஒரு செய்தியை வெளியிடுறாங்களானே நமக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது அந்த கட்டுக்கதையின் மீது எப்படி நம்ம ஒரு பதில சொல்ல முடியும்? ஏன்னா இன்னொன்னு, விஜய் கரூருக்கு செல்வதற்கு ஏன் பயப்படணும்? அதான முக்கியமான கேள்வி. அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க மக்களை சந்திக்க தான் போறாரு.